12th question, find value of a plus b plus c if x power 1 by a is equal to y power 1 by b is equal to z power 1 by c satisfies xy z is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது மூணு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்ததுனால அது மூணுத்தையும் ஒரு கான்ஸ்டன்டோட ஈக்குவலைஸ் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து k. Let x to the power 1 by a is equal to y to the power 1 by b is equal to z to the power 1 by c is equal to k அப்படின்னு போட்டுறோம். இப்ப x to the power 1 by a வந்து k ஆ இருந்துச்சு அப்படின்னா x வந்து k to the power a வா இருக்கும். இப்ப சப்போஸ் x நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம்ல. இப்ப x to the power a வந்து k ஆ இருந்தது அப்படின்னா a அந்த பக்கம் போகும்போது 1 by a ஆயிரும். ஸோ இங்க 1 by a இருக்கிறதுனால a இந்த பக்கம் வரும்போது வெறும் a ஆயிரும். x is equal to k power a ஆ இருக்கும். y to the power 1 by b வந்து k ஆ இருக்கிறதுனால y வந்து k to the power b ஆ இருக்கும். z to the power 1 by c k ஆ இருக்கிறதுனால z வந்து k to the power c ஆ இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா satisfies xyz is equal to 1 கொடுத்துருக்காங்களா. xyz is equal to 1 அப்படின்னு போட்டு x பதிலா k to the power a போடுறோம். y க்கு பதிலா k to the power b போடுறோம். z க்கு பதிலா k to the power c போடுறோம். is equal to 1. பேஸ் சேம்னா பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். First law a to the power n is equal to into a to the power n னா a to the power n plus n போடலாம். அதுதான் வந்து பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். a plus b plus c is equal to 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பவரை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 1க்கு வந்து எதுவுமே இல்லை, அதனால 0 இருக்கு அப்படின்னு அர்த்தம். பவரை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது a plus b plus c is equal to 0 அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து 0. அவ்வளவுதான்.